காலை காலை வணக்கம். இன்று அன்னையர் தினம். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவுகள் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. தாய் தான். குட்டி நாயோட தாயாக இருந்தாலும், எலி தொல்லை கொடுக்குற எலியின் தாயாக இருந்தாலும், காக்கா எல்லாமே தாய்மை என்பது பரிவு, பாசம், பாதுகாப்பு இவையெல்லாம் தருவது தான் தாய். சரி, இன்றைக்கி உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். 2 முக்கியமான விஷயங்கள் குற்றவியல் வழக்கறிஞர்களுக்கு, குறிப்பாக இளம் வழக்கறிஞர். நம்பர் 1 மெடிக்கல் லீவ் எப்படி அப்ளை பண்ணுறது, கான்விக்ட் பர்சன் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட குற்றம் கான்விக்ட்டுக்கு எப்படி, அது 633 ரூல், தமிழ்நாடு பிரிசன் ரூல்ஸ் 1983, தமிழ்நாடு பிரிசன் ரூல்ஸ் 1983 633 ரூல்ஸ் பிரகாரம் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு சப்ஸ்டான்சியேட்டாக இருக்கணும். இங்கே என்னென்னா இவனுக்கு இது சுமதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, சுமதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2022 பார்ட் 4 MLJ கிரிமினல் 124 மெட்ராஸ். சுமதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2022 பார்ட் 4 MLJ கிரிமினல் 124 மெட்ராஸ். இந்த கேஸில் அவங்க ஒய்ஃப் போடுறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அதனால் ஸ்டான்லி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாரு, அங்கே எல்லா வசதியுமே இருக்குது. இன்டென்சிவ் மெடிக்கல் கேரு யூனிட்டில் அவருக்கு ஜென்ரல் மெடிசனு, மெடிக்கல் ஆன்காலஜி, நெப்ராலஜி, ரேடியோ தெராப்பி, நியூராலஜி அண்டு கார்டியாலஜி இதெல்லாம் இருக்கிறதுனால அவர் சிறையிலேயே இருக்கிறத, வீட்டில் இருக்கிறத விட சிறை மூலமாக மருத்துவமனையில் இருந்து மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆக நீங்கள் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் பெறும்போது எவ்வளோ கவனமாக பெற வேண்டும் என்பதை குறித்து கவனித்து செய்ய வேண்டும். புரியுதா? அடுத்தது ரிமாண்ட் பிரிசனருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கேட்குறது. வழக்கமாக கொலோக்கியலாக நம்ம வழக்கப்படினா சொல்லுவோன்னா ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ். ஃபஸ்ட் கிளாஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸ் கான்விக்ட் பிரிசனருக்கு தான். ரிமாண்ட் பிரிசனருக்கு ஆர்டினரி கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ். அதுக்கு ரூல் 815, அதுக்கு ரூல் 815 முக்கியமாக ஸ்பெஷல் கிளாஸ் வேணும்னா அவர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, போஸ்ட் கிராஜுவேட் இருக்கணும், அது பட்டம் பெற்றிருக்கணும், முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும். 2வது அவருடைய வாழும் தன்மை நிரூபிப்பதற்கான வசதி வாய்ப்புகளை சொல்லணும். அது இதில் இந்த கேஸில் முகமது ரியாஸ், முகமது ரியாஸ் வாஸ் டெப்டி டைரக்டர் 2022-1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 194. முகமது ரியாஸ் வாஸ் டெப்டி டைரக்டர் 2022 பார்ட் 1 மெட்ராஸ் வீக்லி நோட் கிரிமினல் 194 மெட்ராஸ். இதில் அவர் நீதிமன்றத்தில் போய் நீங்கள் போட்டுக்குங்க அப்படின்னு பிரிசனர் சொல்லி, சூப்பரண்ட் பிரிசனர் சொல்ல நீதிமன்றத்தில் போடுறாங்க. நீதிபதி அதை ஒழுங்காக பார்க்கல. ரூல் என்ன சொல்லுது அதை பார்க்கணும். அதில் போஸ்ட் கிராஜுவேட்டு, எஸ், இன்கம் டேக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவருடைய வாழும் தன்மையை நிரூபிக்கிறதுக்காக. அதனால் அவர் கண்டிப்பாக அவருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்கணும்னு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்க சொல்லி 12வது கூடுதல் சிறப்பு நீதிமன்றம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் உத்தரவை ரத்து செய்து சூப்பரண்ட் ஆஃப் பிரிசனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க. இதுதான், அதை பார்த்துங்க. ஸ்பெஷல் கிளாஸ்னால் என்ன, ஆர்டினரி கிளாஸ்னால் என்ன, இந்த பிரிசனல் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்குங்க. என்ன இந்த மாதிரி நிறைய தீர்ப்பு இருந்ததுன்னா அப்பப்போ சொல்கிறேன். நல்வாழ்த்துக்கள். காலை வணக்கம்.